விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும், வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும், வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம், புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்று நம் தாயாம் திரு அவை அரசியான புனித கன்னிமரியாவை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. பொன்னாலான பல வகை ஆடைகள் அணிந்து உம் வலப்புறம் நிற்கிறாள் அரசி. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தி உள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே
தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதிநெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய்
சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றான். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றான். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், பரிசுத்தர். அன்பு ஆண்டவரே, நீ நல்லவராயிருப்பது போல நாங்களும் நல்லவர்களாய் வாழ, நீர் வல்லவராயிருப்பது போல நாங்களும் சாத்தானை எதிர்த்து வல்லமையுடையவர்களாக வாழ, நீர் பரிசுத்தராயிருப்பது போல எத்தீங்குக்கும் உள்ளாகாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், புனித வாழ்க்கையில் பரிசுத்தமாய் என்றென்றும் வாழ ஆண்டவரே இந்த நாளில் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். தூய ஆவியை எங்கள் மீது நிறைவாய் பொழியச் செய்து, தூய ஆவியினுடைய ஆற்றலை பெற்ற தூய நீரினால் எங்களை கழுவி தூய்மையாக்கி, எல்லாவிதமான குற்றங்களிலிருந்து, பாவ கரைகளிலிருந்து, தீங்குகளிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன் என்கிறார் இறைவன். கடவுள் நமக்கு புதிய இதயத்தை தருகிறார். அப்போ இந்த இதயம் என்ன பழசாயிடுச்சா, துரு பிடிச்சிடுச்சா, அழுக்குகளால் கரைகளால் இருக்கிறதா, இந்த இதயம் என்ன கெட்டு போயிருக்கிறதா? நமக்கு சிந்தனைகள் எழும். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்தில் நாம் எப்பேற்பட்ட கெட்ட எண்ணங்களை, சிந்தனைகளை, அழுக்குகளை, பாவக்கரைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான், நம்மை கழுவி தூய்மையாக்குவதுதான் கடவுள் நமக்கு புதிய இதயத்தை தருவதனுடைய அடையாளம், புதிய ஆவிக்குள் நம்மை நிரப்புவதனுடைய அடையாளம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்து தூய்மையாவீர்கள். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இருதயத்தை பொருத்துவேன். கல்லான இதயமா? கல்லான இதயம்னா என்னங்க? இரக்கம் காட்ட முடியாதவர்கள், மன்னிக்க முடியாதவர்கள், நேசிக்க முடியாதவர்கள், அன்பு செய்ய முடியாதவர்கள், கல்லான இதயம் படைத்த மனிதர்கள் இருக்கிறாங்கங்க. நம் மத்தியில் இருக்கிறாங்க, நம் குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஒருவர் மற்றவரை அவர்களால் மன்னிக்க முடியாது, அவர்களால் இரக்கம் காட்ட முடியாது, அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பொறாமையினால, வெஞ்சினத்தினால கடுமையாக அவருடைய இதயம் மாறிப்போயிருக்கும். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இன்றைய நாளில் நம்முடைய தாயாம் திரு அவை அரசியான தூய கன்னிமரியாவினுடைய விழாவினை கொண்டாடுகிறது. அமைதியின் அரசி என்று நாம் அழைக்கிறோம். சாலோம் என்கிற எபிரேய சொல் ஒன்று உண்டு. சாலோம் என்றால் அமைதி என்று பொருள். அன்னை மரியாளுக்கு உகந்த ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியின் அரசராக நாம் பார்க்கிறோம். அமைதியை ஏற்படுத்தவே வந்தேன், அமைதியின் அரசர்
என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் அமைதியின் அரசராக இருக்கிறார் என்றால், இயேசுவை பெற்றெடுத்த அவருடைய அன்பு தாயான அன்னை மரியாள் அமைதியின் அரசியாக இருக்கின்றார். எனவேதான் இந்த நாளை அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க வேண்டும் என்பதை தாயாம் திரு அவை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒரு அரசர் இருந்தார். அவர் தன்னுடைய திருமணத்திற்கு ஏராளமான உற்றார் உறவுகளை, நண்பர்களை எல்லாம் அழைக்கிறார். நற்செய்தி வாசகம். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யாரும் வரல திருமணத்திற்கு. அவருடைய அழைப்பை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஒருவர் வயலுக்கு போகிறார், இன்னொருவர் கடைக்கு செல்கிறார், இன்னொருவர் அந்த பணியாளர்களையே, அழைக்க வந்த அந்த ஊழியர்களையே இழிவுபடுத்தி அனுப்புகிறார்கள். அப்பொழுது இந்த தலைவருக்கு, இந்த அரசருக்கு மிகுந்த வருத்தம். அழைக்கப்பட்ட இவர்கள் எல்லாம் தகுதியற்று போனார்கள். அதனால் சாலை ஓரங்களில் இருப்பவர்களை, நலிவுற்றவர்களை, பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாரும் அழைத்து கொண்டு வாங்க, ஏழை எளியவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாங்க. என்னுடைய இந்த திருமண மண்டபம் மக்கள் கூட்டத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் இஸ்ராயேல் மக்கள். இன்னும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல், கிறிஸ்துவ விசுவாசத்திலிருந்து வெளியேறி புறம்பே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ராயேல் மக்கள். அழைக்கப்பட்ட மக்கள், தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம், இன்னும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறவினத்தர்களாகிய நாம் கிறிஸ்துவின் அரசில், கிறிஸ்துவின் பேரின்பத்தில், கிறிஸ்துவின் இறையாட்சியில், விண்ணரசில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் இந்த ஓமை அழகாக இந்த நாளில் எடுத்து சொல்கிறது. ஆனாலும் அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் திருமண ஆடை அணியாத ஒரு மனிதரும் அதில் இருக்கிறார். திருமண ஆடை அணியாத ஒரு மனிதன் மனம் மாற விருப்பம் இல்லாதவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன், தூய்மையான உள்ளத்தோடு வாழ விரும்பாமல் அவன் அநீதிக்கு துணை போகிறவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவனை, தோழா, திருமண ஆடையின்றி எப்படி நீ உள்ளே வந்தாய்? மனமாற்றம் இல்லாம எப்படி ஆண்டவருடைய அருளை, ஆசீரை நீ அனுபவிக்க முடியும்? நல்லதொரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் எப்படி இறையாட்சியை நீ உரிமையாக்கிக் கொள்ள முடியும்? ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடியாமல், ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்ட முடியாமல், ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்ய முடியாமல் இருக்கிற மனிதன் எப்படி விண்ணரசுக்குள் உரிமை உடையவனாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அவனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அழைப்பு பெற்றவரோ பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்களா, இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. பதிலுரை பாடலுடைய பல்லவி அழகாக சொல்லுகிறது, தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மை அடைவீர்கள். ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்துகிறார், நம்மை தூய்மையாக்குகிறார். அந்த தூய்மையின் அடையாளமாக வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகிறார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைய நாளில் நாம் விழா கொண்டாடுகின்ற அரசியான தூய கன்னிமரியா. தூய்மையின் அடையாளம், அமைதியின் அடையாளம். அமைதியின் அரசி என்கிற சுரூபமானது ரோமையில் உள்ள மேரி மேஜருடைய பேராலயத்தில் இருக்கிறதா. மேரி மேஜர் என்கிற அந்த பேராலயத்தில் அமைதியின் அரசி என்கிற அன்னை மரியாளுடைய சுரூபம் இருக்கிறது. அந்த சுரூபத்தினுடைய காட்சி எப்படி இருக்குமா, ஒரு கையில் குழந்தை இயேசுவை அன்னை மரியாள் ஏந்தி நிற்பது போலவும், கம்பீரமாக அமர்ந்து கொண்டு மறு கையினால் நிறுத்து என்று சொல்வது போலவும் அந்த சுரூபமானது அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா. அமைதியின் அரசியான, தூய்மையின் அடையாளமான அன்னை மரியாளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய அன்பு பிள்ளைகளாய் வாழ்வதின் வழியாக இயேசுவுக்கு சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ நம்முடைய பணிகளை, கடமைகளை கடவுளினுடைய திருவுளத்திற்கு உகந்தவர்களாய் வாழ ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆமீன்.
காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய நினைவு நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரா
வருபவர் ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்னை மரியாளை நினைவு கூர்ந்து அவருடைய அரசாட்சியை நினைத்து ஜெபிக்கின்ற இந்த நாளில் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் நம் ஆன்மாவை ஆளுகின்ற, நம் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகின்ற, நம் ஆன்மாவிற்கு ஆதரவாயிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிரசன்னமாக தேவ அன்னை சிறப்பாக இந்த நாளில் நமக்காக பரிந்து பேசுகிறார். இறையாட்சியை உரிமையாக்கிக் கொண்டு ஆண்டவருடைய விருந்து என்கிற பேரின்பத்தை விண்ணகத்தில் முதலில் அனுபவித்தவள் அன்னை மரியாள். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விண்ணக விருந்தில் பங்கெடுத்தவர் இந்த தேவ அன்னை இன்று நமக்காக பரிந்து பேசுவதின் வழியாய் நாமும் இந்த திருவிருந்தின் பேரின்பத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் சமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டுள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமெதிலோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனிதர் மற்றுமாக இருக்கிற அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்
என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்தில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னை மரியாள் அமைதியின் அரசியாக நம் குடும்பத்தை என்றென்றும் ஆட்சி புரிய அன்னையின் பரிந்து பேசுதலை வேண்டி சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய்
வாசலுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கன்னிகையே. நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன். பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல தலமென கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே.